நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கரூர் அப்படின்னாலே மதுரை கீழே தான் வருது. அப்ப மதுரை கீழே வந்தா மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னும் பொழுது இங்கேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற அப்சர்வேஷனும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. ஏனால் அங்க வந்து போலீஸ் இருந்தாங்க, விஜய் அவர்களை கூட்டிட்டு வந்தாங்க, எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. விஜய் அவர்களும் அங்க இருக்கணும் தான் நினைச்சாரு, அங்க இருக்கிற மக்களை வந்து போய் சந்திக்கணும் தான் நினைச்சாரு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசென்டட் பை தி போலீஸ் அங்க இருக்க வேணாம் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்ததுனால தான் விஜய் அவர்கள் மெட்ராஸ்க்கு கிளம்பி வந்துறாரு. காரணம் என்ன, ஃபர்தர் அங்க அக்ரிவேட் ஆகக்கூடாது. டிஎம்கே அவர்களுடைய கட்சியுடைய அட்வொகேட் வில்சன் அவர்கள் பேசும்பொழுது பல கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. Shame on you. Shame on this sort of politics. அங்கிருந்து அவரா கிளம்பல, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அட்வைஸ் பண்ணி விஜய் அங்க இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. விஜயும் கிளம்பி மெட்ராஸ் வந்துடுறாரு. விஜய் அவர்கள் இது வரைக்கும் சைலண்டா இருக்கிறதுக்கு காரணம் மேட்டர் கோர்ட்ல இருக்கும் பொழுதும் மேட்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பொழுதும் அதை டீரெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய நோக்கம். அதனாலதான் அவர் சைலண்டா இருந்துட்டு இருக்காரு.